வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆஸ் யூஷுவல், ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். Maintenance of blood pH is an important homeostatic mechanism of the body. In normal circumstances, the regulation is so effective that the blood pH varies very little. Normal range பார்த்தீங்கன்னா blood pH 7.35 to 7.45, slightly alkaline. ஸோ அந்த blood pH ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி ஆசிட் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் பை த பாடி. The mechanism of the body is accompanied by an overall production of acid. These include volatile acids like நம்ம பாடி கார்பானிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணோம், மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் about 20,000 milliequivalents per day, and non-volatile acids ப்ரொடியூஸ் பண்ணோம் about 80 milliequivalents per day, such as lactic acid, sulfuric acid, phosphoric acid. இது மாதிரி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணோம். Carbonic acid is formed from the metabolic product carbon dioxide. Lactic acid is produced in anaerobic metabolism, that's glycolytic pathway. These acids, H plus ions, add H plus ions to the blood. So H plus ion blood la increase agum. A diet rich in animal protein results in more acid production by the body that ultimately leads to the excretion in the urine, which is profoundly acidic. So urine pH pathina it will become acidic. Diet rich in animal protein எடுத்தோம்னா. ஸோ ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா acid add H plus ions to the blood. So when it adds H plus ions to the blood, the pH of the blood lowers. அதாவது 7.35 to 7.45 குள்ள மெயின்டைன் ஆகணும். Production of base by the body. The formation of basic compounds in the body in the normal circumstances is negligible. Some amount of bicarbonate is generated from organic acids such as lactic acid and citric acid. A vegetarian diet has an alkalizing effect on the body. This is a personal experience. A vegetarian diet has an alkalizing effect on the body. So alkalizing effect இருந்தால் தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதாவது blood pH 7.35 to 7.45 இருக்கணும். அப்போ நம்ம டிசார்டர்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸை பற்றி பார்க்கலாம். டிசார்டர்ஸ்னால் பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மல் ரேஞ்ச் நம்ம பார்க்கலாம். சாம்பிள் பார்த்திங்கன்னா பிளட் ஆர்டீரியல் பிளட் எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா பிளட் கேஸ் அனலைசரில் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணுறோம் பிளட்டில். ஸோ இதெல்லாம் வித்தின் த நார்மல் லிமிட் இருந்ததுன்னா த பர்சன் இஸ் நார்மல். ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச் எடுத்திங்கன்னா பிளட் பிஹெச் பார்த்திங்கன்னா 7.35 to 7.45. PO2 பார்த்திங்கன்னா 80 to 100 mmHg, வேல்யூஸ் வேரிஸ் வித் ஏஜ். PCO2 பார்த்திங்கன்னா 35 to 45 mmHg. டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு 22 to 28 millimole per liter. HbO2 அதாவது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா 95 to 98%. Anion gap 10 to 14 millimole per liter. Bicarbonate 24 to 28 millimole per liter. இதுதான் நார்மல் ரேஞ்ச். பிளட் கேஸ் அனலைசரில் பார்த்திங்கன்னா இது பிளட் கேஸ் அனலைசரில் ஆர்டீரியல் பிளட் சாம்பிளை வச்சோம்னா போட்டோம்னா இது எல்லா பேராமீட்டர்ஸும் நமக்கு வேல்யூஸ் கொடுத்துரும். ஸோ அதை வச்சு பிளட் பிஹெச் அசிடிக்னா பேஷண்ட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் அசிடோசிஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது 7.35க்கு கீழே போச்சுன்னா இட் இஸ் அசிடோசிஸ். அதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அசிடோசிஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ரேஞ்ச். இந்த நார்மல் ரேஞ்சை வச்சு தான் நான் வந்து கேஸ் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ இந்த நார்மல் ரேஞ்சை வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஹிஸ்ட்ரி 1 எடுத்துக்கிட்டோம்னா த ஃபாலோயிங் ஆர் த லேப் டேட்டா ஆன் த ஆசிட் பேஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேஷண்ட் அட்மிட்டட் இன் அ ஹாஸ்பிட்டல். பிளட் பிஹெச் பார்த்திங்கன்னா 7.4, PCO2 நார்மல் 40 mmHg, bicarbonate 24 millimole per liter. ஸோ பிஹெச் வச்சுக்கிட்டு நம்ம அசிடோசிஸா ஆல்கலோசிஸான்னு சொல்லணும். PCO2 வச்சுக்கிட்டு நம்ம ரெஸ்பிரேட்ரியான்னு பார்க்கணும். பைகார்பனேட் வச்சுட்டு மெட்டபாலிக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேராமீட்டராக எடுத்துக்கிட்டு ஆஸ் யூஷுவல் கமெண்ட் பண்ணணும். pH இஸ் நார்மல். PCO2 அண்ட் பிளாஸ்மா பைகார்பனேட் ஆர் வித்தின் த நார்மல் லிமிட். சஜஷன் பார்த்திங்கன்னா நார்மல் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். The following are the second case history. The following are the lab parameters or on an acid-base status of the patient who has been in a respirator. இதை நோட் பண்ணுங்கள். who has been in a respirator for 1 week. Give your comments. Blood pH பார்த்திங்கன்னா 7.35 to 45 தான் நார்மல். இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எலிவேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்கலோசிஸ். PCO2 எலிவேட் ஆகிருக்கு. ஸோ PCO2 it is decreased. Bicarbonate நார்மல். ஸோ மெட்டபாலிக் கிடையாது. PCO2 டிக்ரீஸ் ஆகிருக்கனால அது கமெண்ட் பார்த்திங்கன்னா pH இஸ் இன்க்ரீஸ், ஸோ ஆல்கலோசிஸ். PCO2 இஸ் டிக்ரீஸ், plasma bicarbonate is normal.
a case of uncompensated respiratory alkalosis. PCO2 decrease ஆயிருந்துச்சுன்னா alkalosis, pH increase ஆன alkalosis, PCO2 decreased, so respiration la problem, so respiratory uncompensated respiratory alkalosis. In case compensated na pH வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும். ஸோ pH இன்க்ரீஸ்னா alkalosis, pH டிக்ரீஸ்னா acidosis, PCO2 டிக்ரீஸ்ங்கனால respiratory. ஸோ இட் இஸ் a case of uncompensated respiratory alkalosis. அடுத்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். respiratory alkalosis. காசஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ். இது ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் இருந்ததுன்னா என்னென்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் பேராமீட்டர்ஸ்னு பார்க்கலாம். அக்கர்ஸ் வேர் there is decrease in carbonic acid, pH increased, so no corresponding change in the bicarbonate. Bicarbonate change ஆகனால it is respiratory. Hyperventilation, central nervous system disease affecting the respiratory system, early stage of salicylate poison, injurious use of respirators, hepatic coma. இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் it will end up in respiratory alkalosis. அடுத்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா the following are the lab data on an acid base status of a patient admitted in an unconscious state. Give your comments. pH பார்த்தீங்கன்னா 7.2 decreased, PCO2 increased, bicarbonate normal. pH decrease ஆனாலே acidosis, PCO2 increased, plasma bicarbonate is within the normal limit, so it is a case of uncompensated respiratory acidosis. So cause of respiratory acidosis பார்க்கலாம். Cause by increased carbonic acid, pH decrease relative to bicarbonate occurs in any disease which impairs respiration. Example, pneumonia, emphysema, congestive failure, asthma, depression of the respiratory center, poorly functioning respirators. இதெல்லாம் causes for respiratory acidosis. அடுத்தது பார்த்தீங்கன்னா a patient was operated on an intestinal obstruction, had continuous gastric aspiration for the past 3 days. The arterial blood gas results of this post-operative patient are given below. pH பார்த்தீங்கன்னா 7.2 decreased, so acidosis. PCO2 normal, bicarbonate வந்து decrease ஆயிருக்கு, so metabolic. Bicarbonate decrease ஆனதுனால metabolic, pH decrease ஆனதுனால acidosis, so it is a case of metabolic acidosis. ஒவ்வொரு பேராமீட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். pH is decreased, so acidosis. PCO2 is normal, so normal lungs. Plasma bicarbonate is decreased, so metabolic acidosis. இந்த மாதிரி uncompensated metabolic acidosis என்னென்ன கேஸில் வருதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த கேஸ் தான் severe uncontrolled diabetes mellitus, elevation of anion gap. The uncontrolled diabetes mellitus which you can call it as diabetic ketoacidosis. The marked hyperglycemia, glycosuria and ketone body. Ketone bodyங்கிறது acetone, acetoacetic acid and beta hydroxybutyric acid எல்லாமே acid confirms in urine, confirms type 1 diabetic ketoacidosis. So this is a type of metabolic acidosis. So இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கும். pH டிக்ரீஸ் ஆகிருக்கும், PCO2 நார்மல், பிளாஸ்மா பைகார்பனேட் டிக்ரீஸ் ஆகிருந்ததுன்னா இட் இஸ் a case of metabolic acidosis. So ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் metabolic acidosis is uncontrolled diabetic ketoacidosis. அடுத்தது பார்த்தீங்கன்னா alcohol intoxication. ஆல்ரெடி alcohol intoxication பற்றி பார்த்தோம். lactate level gets elevated. ஏன் lactate level gets elevatedனா alcohol gets oxidized to acetaldehyde and NAD தான் அங்கே coenzyme. The name of the enzyme is alcohol dehydrogenase. So the concentration of NADH plus H plus gets elevated. So more and more pyruvate gets converted to lactate, gets reduced to lactate, leading to lactic acidosis. Thus elevating the level in the body. Uric acid elevate ஆகுது. So கவுட்டுக்கும் சான்ஸ் அதிகம். ஸோ ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனில் லாக்டேட் லெவல் எலிவேட் ஆகிறதுனால அதுக்கு ரீசன் ஒய் லாக்டேட் லெவல் கெட்ஸ் எலிவேட்டட்ங்கிறது சொல்லணும். பிகாஸ் டியூ டு த கன்வர்ஷன் ஆஃப் alcohol to acetaldehyde, acetaldehyde to acetate. So more and more NADH plus H plus concentration is formed. So it favors the conversion of pyruvate to lactate. So அதனால தான் lactate level gets elevated in alcohol intoxication.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மெத்தனால் பாய்சனிங்லேயும் அசிடோசிஸ், டீஹைட்ரேஷன், ரீனல் ஃபெயிலியர், செப்டிசீமியா அண்ட் ஹெரிடிட்டி லாக்டோசிஸ்ங்கிறது அது ஆல்ரெடி பார்த்தோம் வான் கீர்கிஸ் டிசீஸில். அப்நார்மல் அக்யூமுலேஷன் ஆஃப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், அப்நார்மல் அக்யூமுலேஷன் ஆனால் that will increase the glycolysis pathway leading to increased production of pyruvate and lactate. அடுத்தது பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்லேயும் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ரீசன் வந்து there is shift from aerobic to anaerobic glycolysis, so increase NADH due to inactive terminal electron transport chain due to lack of oxygen. So lactic acid gets accumulated in the myocardium causing increased cellular osmolarity and altered membrane permeability. So இதெல்லாம் தான் reason for metabolic acidosis. இதெல்லாம் தான் various reasons when blood pH is decreased அல்லது clinical disorders when blood pH is decreased. அடுத்து the following are the lab values of an acid base status of a patient, give your comments. pH பார்த்தீங்கன்னா நார்மல், PCO2 டிக்ரீஸ்ட், பைகார்பனேட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்டட், இப்போ பார்த்தது எல்லாமே அன்காம்பன்சேட்டட். ஸோ இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா pH நார்மல், PCO2 டிக்ரீஸ், பைகார்பனேட் டிக்ரீஸ். So pH is normal, PCO2 is decreased, plasma bicarbonate is proportionally lowered. It is compensatory mechanism by the kidney. So it is a case of compensated respiratory alkalosis. அடுத்தது பார்த்தீங்கன்னா the following are the lab data on the acid base status of a patient. இதுலேயும் பார்த்தீங்கன்னா pH normal, PCO2 increased, bicarbonate increased. So இது மூணு pH normal, PCO2 increased, bicarbonate is also increased. This is due to the fact that plasma bicarbonate is elevated commensurate with increased PCO2. Suggestion பார்த்தீங்கன்னா a case of compensated respiratory acidosis. ஸோ இதான் ஆசிட் பேஸ் டிஸார்டர்ஸ். இது கேஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணனால ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.